என்னப்பா ரவி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னப்பா விஷயம்? ரவி, why are you crying? நான் சொல்ல போற விஷயத்தை யாருக்கிட்டயாவது சொல்லிட்டு தான் அழுவணும். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடியே அழுக வந்துருச்சு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அந்த தைரியத்துல தான் சார் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன சொல்லு? ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த நேரத்துல உங்க கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்தது. நான் அட்டெண்ட் பண்ணேன். ஆனா அந்த வேலைக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டினதான் வேலை கிடைக்கும் சொன்னாங்க. என்னால பணம் கட்ட முடியல. அந்த வேதனையோட நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கவர் என் காலில் தட்டுப்பட்டுச்சு. அதை எடுத்துட்டு போய் நான் இருக்கிற இடத்துல பிரிச்சு பார்க்கும்போது அதுல 12,500 ரூபாய் இருந்தது. அந்த பணம் யாருதோ அவங்க கிட்டே திருப்பி கொடுத்தலாம். நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த பணம் யாருதுன்னே தெரியல. அப்ப நான் இருந்த சூழ்நிலை, என்னுடைய பேக்ரவுண்ட், இந்த வேலையில திண்டாட்டம். அந்த பணத்தை டெபாசிட் கட்டி நான் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நேத்து தான் தெரிஞ்சது, இந்த கைடு மாணிக்கம் பைத்தியம் ஆனதுக்கும் அவனுடைய மகன் ருக்குவோட கல்யாணம் நின்று போனதுக்கும் ஒரு விதத்துல நானும் காரணம். என்னப்பா சொல்ற? ஆமா சார், நான் எந்த ருக்குவை தினம் திட்டி வேலையில இருந்து நிறுத்தினோ அவளோட கல்யாணத்துக்காக அவங்க அப்பா வீட்டை வித்து வாங்கிட்டு வந்த பணத்தை நான் வந்து அந்த பஸ்ல தொலைச்சிருக்காரு. அந்த பணம் தான் என் கையில கிடைச்சது சார். நான் கேட்ட சம்பவங்களே இது ரொம்ப வித்தியாசமானது. சுருக்கமா சொல்றேன், எந்த பணத்தால் உனக்கு வேலை கிடைச்சதோ அந்த பணத்தை தொலைச்ச மாணிக்கத்தையே இங்க வந்து நீ மீட் பண்ணிருக்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பணத்தால வாழ்க்கை இழந்த அந்த பெண்ணுக்கு ஒன்னால வாழ்க்கை கிடைக்கட்டுமேன்னு அந்த கர்த்தரே உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ரவி, why don't you marry her? I can't. Why? அதே கர்த்தரை சாட்சியா வச்சு ஒரு பொண்ணு என்ன நேசிக்கிறா. இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்னது ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருக்கு? ஹலோ, சூப்பர்வைசர் சாரா? என்ன சார், உங்களுக்கு கல்யாணமாமே? ஆமா. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? எங்க அங்கிள் சொன்னாரு நீங்க ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை தர போறதா. ரியலி a great sir. சார், உங்களுக்கு தெரியாது, ஒரு பகவத்கீதையிலயோ ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. Ravi, what happened? Nothing, sir. யாரு? பிலோமினா பேசுறது. அப்போ நாளை காலையில வர பிளைட்ல வந்து சேர்ந்துரு. எனக்கு கல்யாண வேலைங்க இருக்கிறதுனால ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம 2 பேரும் இங்க புறப்படலாம். ஓகே? ரவி, ரவி, விடிஞ்சா கல்யாணம் ஏன் பாக்குற? சார், சார், கர்த்தரை சாட்சியை வச்சு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சார், உங்க பிலோமினா தான். இப்ப எல்லா காரியமுமே கெட்டு போச்சு. சத்தியமா சொல்றேன் சார், இவ்வளவு நாளா என் கூட போன்ல பேசினது பிலோமினான்னு எனக்கு தெரியாது. ருக்குவோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சு மாணிக்கு ஊர்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டான். இப்ப நான் சார், இன்னைக்கு வரைக்கும் என்னால பிலோமினாவை மறக்க முடியலங்கிறது தான் உண்மை. ருக்குவோட அப்பா பணத்தை தொலைச்சதுனால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. எந்த பிலோமினாவை அடையறதுக்காக நான் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டனோ அந்த பணத்தினால தான் ருக்குவோட கல்யாணமே நின்று போச்சு. இப்போ மறுபடியும் அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா ருக்குவோட அப்பா உயிரோட இருக்கவே மாட்டார். இன்னொரு பொண்ணோட என் கல்யாணம் நடக்கிறத பிலோமினா பார்த்தா அவளும் உயிரோட இருக்க மாட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி, இதுவரைக்கும் நான் பார்க்காம இருந்த பிலோமினாவை
இனிமேலையும் நான் பார்க்காம இருந்துடுறேன் சார். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு பிலோமினாவை வர வேண்டாம் சொல்லிடுங்க. ரவி, you're really great. ஆர்ச்சாமி, ஆர்ச்சாமி, யாரது? அடடே, நீங்களா? உள்ள வாங்க. பரவாயில்லம்மா. ஆர்ச்சாமி ஆஃபீஸ் இருந்து வரலையா? இப்ப வந்துருவாருங்க. இந்தாங்க, என் பொண்ணு கல்யாணம். கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்துடணும். நீங்க வரும்போது கூடவே இந்த பெரிய மனுஷனையும் கூட்டு வந்துருங்க. டேய், கண்டிப்பா வந்துடுறா. வாங்க, காசு சாப்பிட்டு போலாம். பரவாயில்லம்மா. மழை பெருசா வரதுக்குள்ள எல்லா இடத்துலயும் பத்திரிக்கை கொடுக்கணும். வரேன், வரேன். மாணிக்கண்ணே, என்ன என்ன பத்திரிக்கை மாத்தி கொடுத்துட்டீங்க? விறகு கடை ராமசாமி. ஐய, டீ கடை ராமசாமிங்கிறது பதிலா விறகு கடை ராமசாமி பத்திரிக்கை கொடுத்தேன். கொஞ்சம் வரேன். ஆமா, அங்கிள் ஏர்போர்ட்டுக்கு ஏன் வரல? கல்யாண வேலையா பிஸியா இருக்கிறோமா? முகூர்த்தம் எத்தனை மணிக்கு? 9ல இருந்து 10க்குள்ள. சரி. வண்டி நிறுத்துங்க. என்னம்மா, என்னாச்சு? இவர் இங்கதான் இருக்காரா? இவர்தான் சூப்பர்வைசர். இவருதான் கல்யாணம். டிரைவர், வண்டி சீக்கிரம் எடுங்க. சீக்கிரமா போங்க. ப்ளீஸ், சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் போங்க. ஒண்ணு இல்லம்மா, போயிடலாம் போயிடலாம். என்னாச்சு? கொஞ்சம் இருங்கம்மா, என்னன்னு பாத்துறேன். இப்ப ரெடி ஆகுமா? ஆகாதா? ஏசி பம்ப் ஹீட் ஆயிடுச்சம்மா. இப்ப ரெடி பண்ணிடுறேன். கல்யாண மண்டபம் எங்க இருக்கு? நாதஸ்வர சத்தம் கேட்கல, அங்கதாம்மா.
என்ன இந்த கல்யாண விஷயமே பெரிய குழப்பமா இருக்குல்ல? நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லாம ரவி மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கா? ரவி இப்போ நம்ம எஸ்டேட்ல தான் வேலையில் இருக்காரு. உங்க விஷயம் எனக்கு 2 நாளைக்கு முன்னால் தான் தெரிய வந்தது. உன் கல்யாணம்னு உனக்கே தெரியாம சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் இந்த ஏற்பாடு செஞ்சோம். இல்ல ரவி?